கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக செய்திகளை கேட்டு, ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசுகிறீங்க, துதிகளை செலுத்தி நம்பிக்கையோடு காத்திருக்கணும். மற்றவங்கள பார்த்து எரிச்சலோட காத்திருந்தா நம்ம காரிய சித்தி உள்ளவனாக இருக்க மாட்டோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, 37வது சங்கீதத்தை நாம் படித்து பார்க்கும்பொழுது அழகா 2 கம்பேரிசன் நடக்குவாங்க. என்ன, எதை குறித்து அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று பொல்லாதவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து, 2வது நல்லவர்கள் கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து. பிரியமானவர்களே, பெரும்பாலான நேரத்தில் நாம் இந்த பொல்லாதவர்களை பார்த்து நாம் எரிச்சல் அடைவோம், பொறாமை கொள்வோம். அவங்கள பார்த்து, அவங்க வாழ்வு முறையை பார்த்து நாம் சோர்ந்து போயிடுவோம். ஏன்னா என்னடா இது, நாம் கடவுளோட நெருக்கமாக வாழ்கிறோம், ஆனால் அவங்க கடவுளையே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க ரொம்ப ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு கஷ்டம் இல்லை, அவங்க சரீரத்தில் ஒன்றும் பலவீனம் இல்லை, நல்ல பணம் இருக்குது, அவங்கக்கிட்ட சந்தோஷமாக இருக்கிறது போலத்தான் தோணும். பிரியமானவர்களே, வசனம் என்ன கற்பிக்கிறது தெரியுங்களா? இன்றைக்கு காலையில் 37வது சங்கீதம் 1வது வசனத்தில், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்களை மேல் பொறாமை கொள்ளாதே. அவங்கள பார்த்து நீ எரிச்சலும் அடைய வேணாம், பொறாமையும் கொள்ள வேணாம். நாம என்ன செய்யணும்னா, 4வது வசனம், கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள்வார். நீங்க கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இருங்க, அப்பாவினிடத்திலே மனமகிழ்ச்சியா இருங்க. பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கூட நீங்கள் சொல்ல முடியாது உங்கள் இருதயத்தில் யோசிக்கிற காரியங்கள். ஏன் உங்கள் கணவரிடத்தில் சொல்ல முடியாது, உங்கள் மனைவி இடத்துல சொல்ல முடியாது, உங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட சொல்ல முடியாது. உங்கள் இருதயத்தில் சில காரியங்களை யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல, அதையெல்லாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது அவர் அருளச் செய்வாராம். பிரியமானவர்களே, அவர் 5வது வசனத்திலே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்முடைய வழியெல்லாம் அவரிடத்துல ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே, நான் இந்த செயல் செய்ய போறேன், இந்த காரியம் செய்ய போறேன், ஆண்டவரே நீங்க உங்க மேல நான் நம்பிக்கையா இருக்கேன், நீங்க தான் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணணும் அப்படின்னு கடவுள் மீது நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கும்போது 7வது வசனத்துல பாருங்க, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. இது ரொம்ப ஈஸி பிரியமானவர்களை, சொல்றது பிரசங்கிக்கிறது கூட ஈஸி, கர்த்தருக்கு காத்திரு அப்படின்லாம் சொல்லி. ஆனா காத்திருக்கிறவனுக்கு தான் அந்த வழி தெரியும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திரு, அவரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. அப்ப என்ன செய்யணும்? அவரை நோக்கி அமர்ந்திருக்கும் பொழுது பாடல்கள் பாடி, கர்த்தருடைய வேதத்தை தியானித்து, கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக செய்திகளை கேட்டு, ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசுகிறீங்க, துதிகளை செலுத்தி நம்பிக்கையோடு காத்திருக்கணும். மற்றவங்கள பார்த்து எரிச்சலோட காத்திருந்தா நம்ம காரிய சித்தி உள்ளவனாக இருக்க மாட்டோம். ஆண்டவரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்போம். ஏன் தெரியுங்களா? 9வது வசனம் சொல்லுகிறது, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீங்க ஒரு கூட்டத்தை பார்த்து எரிச்சல் அடைஞ்சீங்க பாருங்க, பொறாமையா இருந்தீங்க பாருங்க, அவங்கெல்லாம் அறுப்புண்டு போவாங்க. ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்க பூமியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அடுத்த வசனத்துல, இன்னும் கொஞ்சம் நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் இரான், அவன் ஸ்தானத்தை நீங்க உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை என்று சொல்வார்கள். 11வது வசனத்திலே, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். பொறுமையோடு கூட, சாந்த குணத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள செய்வார். சமாதானத்தோடு காத்திருங்க, மனமகிழ்ச்சியாக இருங்க. பொல்லாதவர்களை பார்த்து எரிச்சல் அடைய வேணாம். இன்னும் கொஞ்சம் காலம்தான், அவங்க இருந்த இடம் தெரியாமல் போயிடும். இந்த சங்கீதத்தில் 40 வசனங்கள் இருக்குது. ஆனால் இதை சம்மரைஸ் பண்ணி ஒரு வசனம் சொல்லணும்னா அது 34வது வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள்,
அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். பாருங்க, அவங்க அறுப்புண்டு போவதை நீங்க பார்ப்பீங்க, நீங்க உயர்த்தப்படுவீங்க. கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள்ள இன்றைக்கு நாம் அவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, பல வேளைகளிலே இந்த பொல்லாதவர்களை பார்த்து நாங்கள் எரிச்சல் அடைகிறோம், பொறாமை கொள்ளுகிறோம் ஆண்டவரே, ஆனால் சோர்ந்து போகிறோம். ஆனால் நீங்கள் கர்த்தாவே இன்றைக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த பாடத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு மேல் நம்பிக்கையாய் எங்கள் வழியெல்லாம் உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாய் உம்முடைய பாதப்படியிலே காத்திருந்து பலனடைந்து பூமியை சுதந்திரித்துக் கொண்டு உயர்த்தப்பட கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை தாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.